திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 30,000 கோடி நிலவில் இருக்கு. அது வந்து மார்ச் எண்டு வரைக்கும் உள்ள பணிகள் முடியறதுக்கான திட்டங்கள். அது ரிவைஸ் எஸ்டிமேட்ல அந்த நிதிகள் ஒரு பாரபட்சம் இல்ல பாரபட்சம்னால இப்ப மன்ரேகாக்கு வந்து புதிய திட்டத்தோட பேர் வந்து விபி ராம்ஜி அந்த திட்டமா வந்திருக்கு, விக்ஷித் பாரத். அப்போ அதுல 100ல இருந்து 125 நாளா நம்முடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 125 நாளா விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் அதிகரிச்சிருக்கீங்க. ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமலேயே நீங்க பாருங்க, அதாவது 88,000 கோடி முதலே மன்ரேகால கொடுத்துருக்காங்க. அதுல 30,000 கோடி ரிவைஸ் எஸ்டிமேட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் வந்து மன்ரேகாவும் விபி ராம்ஜியும் சேர்த்து பார்க்கணும் இந்த ஆண்டு. ஏன்னா அடுத்த ஆண்டு தான் அது ஃபுல்லாவே விபி ராம்ஜியா மாறும். அப்படி இருக்கும்போது 1,26,000 கோடி ரெண்டு சேர்த்து 1,26,000 கோடி மத்திய பட்ஜெட்லயே வழங்கப்பட்டிருக்கு. அது இல்லாம 40% வரும். அப்படி சேரும் பொழுது 125 நாட்கள் விரிவாக்கமாகுது. மக்களுக்கு இது பெனிஃபிட். நீங்க வந்து யார் கொடுக்குறா யார் பண்றா அப்படிங்கிறத விட இன்னைக்கு கிட்டத்தட்ட 88,000 கோடியில இருந்து 1,25,000 கோடியா மாறி இருக்கு இந்த திட்டம். கிட்டத்தட்ட 50,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு.